800 வாழையில 150 வாழைக்கு அந்த மாதிரி சருகு மாதிரி அடிச்சிடுச்சு. ஓகே ஓகே. ஒரு 4-5 வாழை வந்து முதல்ல உளுந்துருது. அந்த மருந்து ஊத்தாதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த நோவு அடிச்சு இந்த வாழை பாரு அதெல்லாம் உளுந்துருச்சு. ஓகே 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 ஓகே. அங்க தெரியுதுங்களா? அப்புறம் இந்த மருந்து ஊத்துனதுக்கு போறவே இந்த அதில் வந்து புடைச்ச கண்ணுமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. புடவை வர கண்ணுமே சூப்பரா வந்துட்டு இருக்குது. இதுலயுமே தார் வந்துருச்சு. தார் வந்துருச்சு. நான் வாழை ஒரு 10 வருஷம் போட்டுக்கிறேங்க. இதுக்கு முன்னாடியில இந்த மாதிரி எல்லாம் வந்ததே இல்லைங்க. வாடல் நோய் மாதிரி அது என்ன நோய்ங்கிறது எனக்கு தெரியாது. நோயே தெரியல. நான் தான் அப்புறம் அருண் மூலியமா உங்களை பார்த்து அப்புறம் நீங்க வந்து பார்த்துட்டு இதை ஒவ்வொரு பீஸையும் வெட்டி என்னன்னு கண்டுபிடிச்சு ஆபரேஷன் பண்ணி. யார் ஆபரேஷன் பண்ணுது? நான் தான் பண்ணுங்க. எல்லாமே பாத்தீங்க. அப்புறம் மறுபடியும் இப்ப அது ஊத்துனதுக்கு போறவே அந்த கீழ் உழுகுற மாதிரி இந்த வாழையும் கூட மோத்த கொஞ்சம் வந்திருக்குது. ஆமா, இது டெலிவரி ஆயிருக்குது. டெலிவரி ஆயிடுச்சு. எவ்வளவு அதனால முடியுமா? ஏன்னா ஆல்ரெடி அதே முடிஞ்சு போற கண்டிஷன். யார் வருமானு தெரியாது. ஆனா இப்போ அந்த நோய் பாதிப்பில் இருந்து விடுதலை ஆனதுக்கு அடையாளம் வந்திருக்குது. இன்னொன்னு இந்த தார் வந்து வந்துட்டு இருக்குது. இந்த இலைகள் எல்லாமே காஞ்சு போச்சு இல்லீங்களா? ஆமா, இதுக்கு முன்னாடி உளுந்ததெல்லாம் இந்த மாதிரி கீழே உளுந்துருது. நோய் வந்ததெல்லாம் முதல்ல. ரைட். ஓகே விவசாய நண்பர்களே, இப்ப என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாரோடை வாழைத்தோட்டத்தில் இருந்த பாதிப்பு மோக்கோ வில்ட். இதே மாதிரி உங்கள் தோட்டத்திலும் அது பனாமா வில்ட் ஆகட்டும், மோக்கோ வில்ட் ஆகட்டும், வேர் முடிச்சாகட்டும், வேர் அழுகல் ஆகட்டும், சருகு நோய் ஆகட்டும், எந்த விதமான நோய் தாக்குதல இருந்தாலும் டாக்டர் சாயல் கொடுக்கும்போது அதிலிருந்து முழுவதுமாக உங்களுக்கான தீர்வு டாக்டர் சாயலிடம் கிடைக்கும் என்பதை எல்லா விவசாயிகளிடம் சொல்லிக் கொள்கிறோம்.